எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய பையன். பார்க்க சின்ன பையனாக இருக்கான். பட் ஆனால் பெரிய சம்பவம் ஒன்று பண்ணி வச்சுருக்கான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1,28,000 கடன் வாங்கி வச்சுருக்கான் தமிழ்நாடு அரசுங்கிற பேரில். ஜஸ்ட் ஒரு ஃபண்டுக்கு தான் சொன்னேன். 1,28,000 தமிழ்நாட்டுடைய கடன் ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து இருக்குது. அப்படின்னா வந்து மொத்த தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம். தமிழ்நாட்டுடைய மொத்த கடனை ஒரு ஆளுக்கு வந்து கேல்குலேஷன் பண்ணி நேற்று மரிய வில்சன் அவர்கள் வெளியிட்டாங்க. வெள்ளை இருக்கேன்னு சொல்லி வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் சொல்லி யாருமே வெளியிடல. ஃபைனலி தாவேகா கவர்மெண்ட் வெளியிடுச்சு. இப்படி தான் வந்து காசுடைய நிலவரம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரூபா கடனில் வந்து நம்ம இருக்கோம். இந்த கடன்லாம் எப்படி வந்தது, இதை அடைக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 10,000 கோடி 1 லட்சம் கோடின்னு சொல்கிறப்போ வந்து 100 ரூபாய்க்கு நம்ம ஒரு நாள் முழுக்க வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அதெல்லாம் நமக்கு புரிய போகிறதுல புரிகிற மாதிரி வந்து நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா வந்து கொரோனாவுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்கிறாங்க. எல்லா மாநிலங்களும் அப்படி பார்க்குறப்போ வந்து ஒவ்வொரு மாநிலங்களுடைய கடன் தொகையும் அதிகரிச்சிருக்கு. பட் எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்ம வந்து கிட்டத்தட்ட 4.25 லட்சம் கோடியில் இருந்து 13 லட்சம் கோடிக்கு நம்ம வந்து தாவி இருக்கோம். அப்படின்னா பெரிய லெவலில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறதா இதில் முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். மற்ற நாடு இப்போ மற்ற மாநிலங்கள் ஆந்திராவாக இருக்கட்டும் இல்லை கேரளாவாக இருக்கட்டும், கேரளாவில் 5 லட்சம் கோடி, ஆந்திரா கர்நாடகாவில் 7 லட்சம் கோடி அப்படின்ற மாதிரி வந்து இந்த நிலவரம் வந்து இருந்துட்டு இருக்கு. இங்கே மேசிவாக அதிகரிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. பல பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். என் கையில் 1 லட்ச ரூபா இருக்குது. இந்த 1 லட்ச ரூபா வச்சு என்னால் வந்து இன்னும் நிறைய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 1 லட்சத்தையே வந்து நான் போட்டிருக்கிற பிஸ்னஸ்லேயே வந்து சுற்றி முற்றி கொள்ளையடிச்சிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியுது. பட் என்னுடைய நிலவரம் வந்து அதை எதுவும் பண்ண முடியாதுங்கிற கண்டிஷனில் இருக்கேன். பட் ஆனால் வந்து சில பேருக்கு வாக்கு கொடுத்தேன். இந்த பிஸ்னஸ்ல எல்லாம் வந்து நான் காசு போடுறேன் அப்படின்னு வந்து வாக்கு கொடுத்தேன். எனக்கு கடன் தர்றதுக்கு ஆள் ரெடியாக இருக்கான். அப்படி இருக்கிறப்ப அவன்கிட்ட கடனை வாங்கி நான் வந்து சுற்றி முற்றி வந்து அதாவது மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுறேங்கிற பேரில் வந்து அந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இலவச பஸ்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நான் கொடுக்குறேன். கடன் வாங்கி நான் கொடுக்குறேன். என்கிட்ட இருந்தது 1 லட்சம், அதையும் கொள்ளையடிச்சிட்டு வந்து இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப வந்து அந்த கடன் தொகை வந்து அந்த பக்கம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு வர்ற வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவனை சுற்றி முற்றி கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற காரணத்தினால வந்து எனக்கு 1000 ரூபா வருமானம் வர்ற இடத்துல வந்து எனக்கு 200 ரூபா தான் வருமானம் வருது. மீதி 800 ரூபாய் வந்து அவனுக்கு அடிச்சிடறாங்க. இந்த நிலவரம் தான் தமிழ்நாட்டில் வந்து நடந்திருக்கு. ஸோ கோவிட்க்கு அப்புறம் வந்து எல்லாருமே ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிறப்போ வந்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு அதை வந்து கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக அதை வந்து முயற்சி பண்ணியிருக்கணும். பட் கடன் அப்படிங்கிற பேரில் வந்து நான் சொன்னதை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கடனை வாங்கி அதை எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஆனால் இந்த ஒரு நிலையில் பொருளாதாரத்தை கொண்டு விடுறது வந்து ரொம்பவே மோசமான ஒரு நிலை. ஒரு பஸ் வந்து 1 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு கிட்டத்தட்ட 78 ரூபா வந்து செலவாகுது. வருமானம் 25 ரூபா தான் வருது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எத்தனை பஸ் ஓடுது அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. அதில் ஒரு பஸ்ஸு 1 கிலோமீட்டர் ஓடுறதுக்கே 50 ரூபா வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நஷ்டமாகுது. இதுதான் இந்த நிலவரம்.